விஜய், மல்லி 2 பேரும் போலீஸோட உதவியினால கூடிய சீக்கிரம் மயில நெருங்கிருவாங்க, மயில காப்பாத்திருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. விஜய், மல்லி 2 பேருமே அவ்ளோ மும்முரமா செயல்படுறாங்க. போலீஸோட உதவியினால இப்ப கிட்டத்தட்ட தினேஷ் நெருங்கிட்டாங்க. தினேஷ போட்டு விஜய் அடி அடின்னு அடிக்கிறாங்க. "நீ தானே மயில கூட்டிட்டு வந்த" அப்படிங்கிறப்ப, "எனக்கு மயிலுனா யாருன்னே தெரியாது" அப்படிங்கிற மாதிரி தினேஷ் ரொம்பவே அப்பட்டமா நடிக்கிறாங்க. அப்பதான் மல்லி, "நான் இவனை ஆல்ரெடி மயிலோட சேர்த்து பார்த்துருக்கிறேன். அப்பவே நான் வார்ன் பண்ணேங்க. இவன் கேட்கல" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இப்ப விஜய் என்ன முடிவு எடுக்க போறாங்க? ஏன்னா மயில் தினேஷ் கூட தான் இருப்பாங்க. எப்படியாச்சும் மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட தான் விஜய், மல்லி 2 பேரும் வந்தாங்க. இந்த தருணத்துல இப்ப மயில் அந்த ரூம் பாய் வீட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க எப்படி தெரிஞ்சுக்க போறாங்க? ஏன்னா இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மயில் கையில ஒரு மொபைலை எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கூட அந்த மொபைலை வச்சு ட்ராக் பண்ணி இருக்கலாம். ஆனா மயிலை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணியோட நகையை மட்டும் ரொம்பவே பாதுகாப்பா கையில எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அந்த நகையினால தான் இப்போ மயிலோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்கள காப்பாற்றின ரூம் பாய்க்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரோட மனைவிக்கு வேற ஒரு ஆசை இருக்குது. ரூம் பாய்க்கு மயிலை பார்க்கவுமே மயில் மேலே ஆசை அப்படிங்கிறதால மயிலை எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிறதால தான் மயிலை இப்போ தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அவரோட மனைவிக்கு இப்போ மயில் கையில் இருக்கிற நகை மேலே ஆசை அப்படிங்கிறதால அந்த நகையை போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ மயில் அதை தட்டி கேட்குறாங்க அப்படிங்கிறதால இப்போ அவங்க முகத்தில் திரும்ப கர்ச்சீஃபை வச்சு அவங்கள மயக்க நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க. அவங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை மயில், மயில் கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த தருணத்தில் விஜய், மல்லி 2 பேரும் மயிலை நெருங்குவாங்களா, இல்லை மயில் கண்முழிச்சு அந்த ரூம் பாய் கிட்ட இருந்து தன்னைத்தானே மீட்டுப்பாங்களா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோட தான் ஸ்டோரி லைனை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் மயிலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. நிச்சயமாக அவங்க அக்கா கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.